எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எப்படி நம்ம பேக்கா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரிஜினல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டுபா கூட ஒன்று மேக் தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த வெப்சைட்டு வந்து இமெயில் ஐடி கேட்குது. அதுக்கு ஒரு டுபா கூட எப்படி உருவாக்கலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வீடியோ உட்காந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வந்து சொல்லி ஆசைக்கு அதில் போயிட்டு டெம்ப் மெயில் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே இந்த பச்சை கலரில் வந்துடும், க்ரீன் கலரில். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ நான் இதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். இது 14 நிமிஷத்தில். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதை ஸ்கிப் பண்ணிடுங்க. வர ஆடு ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே ஒரு இன்ட்டு பட்டன் தெரியுங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். உங்களோட டெம்பரவரி இதே வந்துடும் மேலே. நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். கீழே காப்பின்னு இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். இதே நோட்டிஃபிகேஷனுக்கு அலோவ் கொடுத்துறீங்க. அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த இதில் நீங்கள் இது பண்ண பார்க்குறீங்களோ அந்த இதுக்குள்ளே வந்துட்டு இந்த இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த வீடியோ போகும்போது அதுக்கு வந்துட்டு இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு என்ன வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோடுக்கு வந்துட்டு மெசேஜ் அதே ஆப்லேயே வந்துடும். அந்த ஆப்பில் இன்பாக்ஸ் வந்தோடனே அதுக்குள்ளே இந்த நம்பர் வந்து 90 70 75 இதான் அதோட ஓடிபி. இதை காப்பி பண்ணிட்டு இப்போ நான் திரும்பி அதில் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வேறு எதுவும் இப்படி தெரியாத வெப்சைட்டில் கேட்குறாங்க, நான் அர்ஜென்ட்டாக அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு போட்டு இது பண்ணிக்கலாம். நான் இஎம்ஐ ஜிமெயிலில் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இந்த என்ன மெசேஜாக தட்டி விட்டே இருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி டுபாக்கூட வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான்.